வெல்கம் வீவர்ஸ். தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்று 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி மத்திய அரசு அறிவித்தது. இந்தியாவில் உள்ள மருத்துவமனைகளில் முதன்மையானதாக கருதப்படும் எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்துக்கு வருவதை அறிந்த தமிழக மக்கள் உயர்தர சிகிச்சை விரைவில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தனர். ஆனால் இடம் தேர்வு செய்வது முதல் நிதி ஒதுக்குவது வரை கடந்த 8 ஆண்டுகளாக மதுரை எய்ம்ஸ் கிடப்பில் போடப்பட்டது. நாம் இன்னைக்கு இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க உள்ளோம். இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எப்பொழுது கட்டி முடிக்கப்படும், எப்பொழுது கட்டுமானம் துவங்கும் என்று இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு விஜய் இன்ஃபோ. ஆண்டு ஜூன் மாதம் மதுரை மாவட்டம் தோப்பூரில் சுமார் 224.24 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 1664 கோடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் என மத்திய அரசு அறிவித்தது. நிலம் ஒதுக்கீட்டில் சிறிது காலம் இந்த மருத்துவமனை திட்டப்பணிகள் தாமதமானது. அதன் பின் இடம் ஒப்படைக்கப்பட்டு நிதி ஒதுக்குவது தாமதமானது. இந்தியா முழுவதும் மற்ற மாநிலங்களில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு மத்திய அரசு நேரடியாக நிதி ஒதுக்கியது. ஆனால் தமிழகத்தில் அமையும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மட்டும் ஜப்பான் நாட்டின் ஜைகா நிறுவனத்திடம் கடன் கேட்டது. அந்த நிறுவனம் கடன் வழங்க ஒப்புக்கொண்டாலும் அதற்கான நடைமுறைகள் ஆய்வு பணிகளுக்கு தாமதம் செய்தது. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் அறிவித்த நாட்டின் பிற மருத்துவமனை கட்டுமான பணிகள் முடிந்தும் தொடங்கியும் நடக்கும் நிலையிலும் 2022 திறக்கப்பட வேண்டிய மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை மட்டுமே பணிகள் எதுவுமே துவங்காமல் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டியதோடு நிற்கிறது. பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டு விழாவில் 45 மாதங்களில் கட்டுமான பணிகள் நிறைவடையும் என கூறிய நிலையில் மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் ஒதுக்கிய 224.24 ஏக்கர் இடம் வெறும் பொட்டல்காடாக காட்சியளிக்கிறது. அதனால் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழக அரசியல் தொடங்கி நாடாளுமன்றம் வரை பேசுபொருளாகி விவாதிக்கப்பட்டது. தற்போது அடிக்கல் நாட்டப்பட்டு 3 ஆண்டுகள் கடந்த நிலையில் சுற்றுச்சுவர் மற்றும் நிர்வாக பணிகளுக்காக அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 4.5 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது ஜப்பான் நாட்டின் ஜைகா நிறுவனத்திடம் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கான நிதி கிடைக்கப்பட்டுள்ளதால் 222.47 ஏக்கரில் மதுரை எய்ம்ஸ் கட்டிட பணிகளுக்கான ஒப்பந்தம் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 2 கட்டங்களாக பணிகள் நடைபெறும் எனவும் 33 மாதத்தில் பணிகளை முடிப்பதற்கான ஒப்பந்த காலம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 870 படுக்கைகளுடன் கூடிய மருத்துவமனை சிகிச்சை வளாகம் மற்றும் ஆயுர்வேத சிகிச்சைக்கான 30 படுக்கைகளுடன் கூடிய அறை, 150 MBBS மாணவர்கள் செவிலியர்கள் பயிலும் வகையிலான வகுப்பறைகள், அவர்களுக்கான தங்கும் விடுதிகள், ஆடிட்டோரியம், உணவகம், மாணாக்கர்களுக்கான தங்கும் விடுதிகள், இயக்குநருக்கான தங்கும் இல்லம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், உணவகம், பணியாளர்களுக்கான குடியிருப்புகள் உள்ளிட்ட கட்டிட பணிகளை மேற்கொள்வதற்கான ஒப்பந்தம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் 2026ஆம் ஆண்டுக்குள் பணிகள் முடியும் என கூறி வரும் இந்த நிலையில் கட்டிட பணிகள் எப்பொழுது தொடங்கும் என்பதற்கான கேள்விக்கான விடை எப்போது கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனியாவது தென் மாவட்ட மக்களின் உயிர்காக்கும் உயர் சிகிச்சை தர காத்திருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் அரசியல் செய்யாமல் விரைவாக கட்டுமான பணிகளை தொடங்கி முடிக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகள் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டும் பணியில் காலதாமதம் ஏன் என்பது குறித்து திமுக MP கதிரானந்த் மக்களவையில் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து பதில் கிடைத்திருக்கிறது. தமிழகத்தில் மதுரையில் உருவாகும் எய்ம்ஸ் மருத்துவமனையை வரும் 2026ஆம் ஆண்டு
அக்டோபருக்குள் கட்டி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரம் குடும்ப நலத்துறை இணை அமைச்சர் பாரதி பிரவீன் பவார் மக்களவையில் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் தொடங்க அனுமதிக்கப்பட்ட 15 எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் ஒதுக்கப்பட்ட தொகைகளில் மதுரை எய்ம்ஸுக்கு மிக குறைவாக நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பதும் அமைச்சரின் பதில் மூலம் தெரிய வந்துள்ளது. இதற்கு அமைச்சர் பாரதி பிரவீன் பவார் மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதில் என்னவென்றால், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு முதலீட்டுக்கு முந்தைய நடவடிக்கைகள், சுற்றுச்சுவர் கட்டுவது போன்றவை முடிக்கப்பட்டுள்ளன. திட்ட மேலாண்மைக்கான ஆலோசகர் நியமிக்கப்பட்டு மாஸ்டர் பிளான் இறுதி செய்யப்பட்டுள்ளது. முக்கிய சிவில் பணிக்கு தொழில்நுட்பம், நிதி மதிப்பீடு குத்தகைகள் முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். கடந்த 2021ஆம் ஆண்டு ஜப்பான் அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இடையே இந்த மருத்துவமனை கட்டுவதற்கு ஒப்பந்தம் ஏற்பட்டது. இந்திய மதிப்பில் முன்பு சுமார் 1274 கோடி ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆனால் பின்னர் 1627 கோடியாக கடன் தொகை திருத்தி அமைக்கப்பட்டது. மீதி தொகையை மத்திய அரசு வழங்கும் என்றது. மத்திய அரசு இந்த திட்டத்தின் முன் முதலீட்டு நடவடிக்கைகள், திட்ட மேலாண்மை ஆலோசனைகள் போன்ற பணிகளுக்காக மதுரை எய்ம்ஸுக்கு ரூபாய் 18.37 கோடியை விடுவித்துள்ளது என குறிப்பிட்ட அமைச்சர் பிரவீன் பவார், மதுரை உள்ளிட்ட நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் கட்டப்பட்டு வரும் 15 எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு கட்ட ஒதுக்கப்பட்ட நிதி மற்றும் அதற்காக விடுவிக்கப்பட்ட நிதி விவரங்களையும் வெளியிட்டுள்ளார். இதில் மதுரை எய்ம்ஸுக்கு ரூபாய் 1977 கோடி திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு ரூபாய் 18.37 கோடி இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளது. இதில் மற்ற எய்ம்ஸ்களுக்கான திட்ட மதிப்பீடு தொகையும் விடுவிக்கப்பட்ட தொகையையும் பார்க்கலாம். ஆந்திரம் மங்களகிரி ரூபாய் 1618 கோடி, விடுவிக்கப்பட்ட தொகை 1335 கோடி. அசாம் குவாஹாட்டி ரூபாய் 1123 கோடி, இதில் 927 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் ராஜ்காட் ரூபாய் 1195 கோடி, இதில் 847 கோடி விடுவிக்கப்பட்டது. இமாச்சல பிரதேசம் ரூபாய் 1471 கோடி, இதில் 1439 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளது என 13 மாநிலங்களுக்கான எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு 90% வரை நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகம் தவிர ஹரியானா மாநிலம் ரிவாரியில் பொதுத்துறை நிறுவனம் ஒன்றின் ஒத்துழைப்புடன் கட்டப்படும் எய்ம்ஸுக்கு ரூபாய் 1646 கோடி மதிப்பீட்டுக்கு ரூபாய் 250 கோடி மட்டும் குறைவாக விடுவிக்கப்பட்டுள்ளதையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரையில் கட்டப்படும் எய்ம்ஸ் மருத்துவமனை மத்திய அரசின் நிதி மூலமே கட்டப்படுகிறது. திட்டம் குறித்து தவறான கருத்தை பரப்ப வேண்டாம் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தெரிவித்தார். மேலும் திட்டம் காலதாமதமானதற்கு காரணம் மாநில அரசுதான் எனவும் தெரிவித்தார். நிதி அமைச்சரின் பதிலில் திருப்தி இல்லை என கூறி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பும் செய்தனர். கடந்த ஆகஸ்ட் 8, 9 ஆகிய தேதிகளில் மக்களவையில் நடைபெற்ற நம்பிக்கையில்லா தீர்மானம் விவாதத்தில் திமுக உறுப்பினர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்தனர். நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான விவாதத்தில் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று பேசும்போது இவைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக பேசினார். அப்போது அவர் கூறியது என்னவென்றால், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுவதற்கு ஜப்பானிடம் கடன் வாங்குவது பிரதமர் தரப்பிற்கு அவமானம் இல்லையா என ஒரு மூத்த உறுப்பினர் கேட்டார். இது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. தமிழகத்தில் மதுரையில் கட்டப்படும் எய்ம்ஸ் மருத்துவமனை மொத்த திட்ட செலவு ரூபாய் 1977.8 கோடி. இதற்கு ஜெய்கா வழங்கும் கடன் தொகை ரூபாய் 1627 கோடி. இது முழுக்க மத்திய அரசின் திட்டம். இதற்கான முழு பொறுப்பையும் மத்திய அரசு எடுத்துள்ளது. தமிழக அரசுக்கு எந்த சுமையும் இல்லை. மத்திய அரசின் கடனில் ஒரு பகுதி. மும்பை அகமதாபாத் அதிவேக புல்லட் ரயில் திட்டம் போன்றவைகளுக்கு கூட ஜெய்கா நிதி அளித்துள்ளது.
மற்ற மாநிலங்களில் எய்ம்ஸ் நிறுவப்பட்டுள்ளது, ஆனால் தமிழகத்தில் இன்னும் நிறுவப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. மத்திய அரசு எதுவும் புறக்கணிக்கவில்லை. மதுரை எய்ம்ஸ் திட்டத்தில் தமிழகத்திற்கு கூடுதல் நன்மைகள் வழங்கப்பட்டுள்ளது. மற்ற மாநில எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் 750 படுக்கைகள் கொண்டதாக உள்ளது, ஆனால் மதுரை எய்ம்ஸுக்கு 900 படுக்கைகள் கொண்டதாக இருக்கும். இங்கு தொற்று நோய் தடுப்பு பிரிவுக்கு 150 படுக்கைகளுடன் கூடுதலாக கட்டப்படுகிறது. தற்போது 50 மாணவர்களை கொண்ட MBBS வகுப்புகள் கடந்த 2022 ஏப்ரல் முதல் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் தொடங்கப்பட்டு தற்போது 99 மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழக அரசுக்கு கடன்கள் இல்லை, மேலும் அதிக படுக்கைகளை பெறுகிறது. அரசு தனது சொந்த நிதியில் கடன் வாங்குகிறதோ அல்லது திட்டத்துக்கு நிதி அளிக்கிறதோ என்கிற கவலை தேவையில்லை. ஜெய்காவிடம் கடன் வாங்குவது மத்திய அரசின் நிதி நிர்வாகத்தின் ஒரு பகுதி. இது வெளிப்புற வணிக கடன்களில் ஒன்று. இது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை முக்கியத்துவத்தை குறைவாக மதிப்பிடுவதாகாது என்றார். இதனால் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டம் குறித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையில் தவறான கருத்தை உருவாக்க வேண்டாம் என குறிப்பிட்டார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் பேசத் தொடங்கினார். இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு முதலில் ரூபாய் 1200 கோடியாக மதிப்பிடப்பட்டது. ஆனால் நிலம் கையகப்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டது. இதனால் இந்த திட்டத்திற்கு முன்மொழியப்பட்ட தொகை ரூபாய் 1900 கோடியாக உயர்ந்துள்ளது. எனவே இதற்கு மாநில அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். தாமதத்திற்கு மத்திய அரசு காரணம் அல்ல. அதே நேரத்தில் கொரோனா நோய் தொற்றால் தள ஆய்வு காலதாமதமாகியது, இதுவும் ஒரு காரணம். இதனால் மாநில அரசும் சிரமத்திற்கு உள்ளாகி விரைவுபடுத்த முடியவில்லை என இந்த திட்டம் குறித்து நிதியமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு நிதி கிடைத்துள்ளது. ஆகவே கூடிய விரைவில் இதனுடைய கட்டுமானம் தொடங்க உள்ளது. 2026க்குள் இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வரும் என்று தெரிகிறது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வரும். நன்றி.